நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா திருச்சியில் உள்ள என்என் பெட்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். இதுதான் என்என் பெட்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸு. என்ட்ரி தான். என்ட்ரி ஃபீஸ் சின்ன பசங்களுக்கு வந்து 50 ருபீஸ், பெரியவங்களுக்கு வந்து 100 ருபீஸ். அந்த ஸ்நாக்கை ஹேண்டில் பண்ணோன்னா அதுக்கு ஒரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். நீங்கள் பே பண்ணோடனே உங்களுக்கு ஒரு கீரை கொடுத்துருவாங்க. எதுனா அந்த பெட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக. இது நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போக போகிறோம். பெட்ஸ் பார்க்குள்ளே இதுதான் அந்த கீரை. உள்ளே போனோடனே ஃபிஷ்ஷு தான் இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு ஃபீடிங் ஃபுட்டு கொடுத்துருவாங்க. நம்ம கையால் ஃபீட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பெட்ஸ் பார்க் வந்து சூப்பராக இருந்துச்சு நான் போனதில். ஃபீட் பண்ணிட்டு அடுத்து பேர்ட்ஸு நிறைய டைப் வந்து பேர்ட்ஸ் இருந்துச்சுங்க. இப்போ எல்லாம் என்ன தெரில எனக்கு. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதான் சன் கனூர் சொல்லுவாங்க. அடுத்தது லவ் பேர்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பேர்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் லவ் பேர்ட்ஸு. அடுத்தது வாத்துக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஃபுட்டு கொடுப்பாங்க நம்ம கையில். நம்ம கையாலே ஃபீட் பண்ணலாம் வாத்துக்கு. அது செம்ம ஜாலியாக இருக்கும். அடுத்து டாக்ஸ்லாம் நிறையா இருக்கும். டாக் இருக்கும். அப்புறமேட்டு இந்த நம்ம ப்ரௌன் கலர் இருக்கும் 2 டாக் இருக்கும். அது பேர் என்னன்னு தெரியல நமக்கு. கத்தினே இருக்கும். ஜாலியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டாட்டாய்ஸ் பார்க்குறோம். இங்கே ஒருத்தர் தூங்குறாரு. அது யாரும் தெரில. அடுத்தது ப்ரெஷியன் கேட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பெட்ஸ் பார்க்கு. அடுத்தது மாடுலாம் இருக்கும். குதிரை, மாடு, நாட்டு மாடு என்னென்னலாம் இருக்கும். அடுத்தது கோழிகள் இருக்கும். நிறைய டைப் இருக்கும். ஃபேன்சி கோழி, அப்புறம் நாட்டுக்கோழிகள், சண்டை கோழிகள் எல்லாம் இருக்கும். இந்த ஃபங்கி கோழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஒரு நாட்டு மாடு ஒன்று இருக்கும். இதெல்லாம் பார்க்குறது சண்டை கோழி மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் சூப்பர் கோழியாக இருக்கும். அழகாக இருக்கும். அப்புறம் வான் கோழி, வாத்து. இந்த வாத்தில் சும்மா செம்ம சத்தம் விடுங்க. சூப்பராக இருக்கும். கற்று இவங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. க்யூட்டாக 2 ரேட் ஒன்று. சூப்பராக இருக்கும் 2 ரேட்டும். அடுத்து பார்க்குறது ஈமக்கோழி. செம்ம சவுண்டு விடுவாங்க அவங்க. பக்கத்தில் கேமலா இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பேரட்ஸு. இதுக்கு நான் வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுவோம். நம்ம அப்படியே ஃபுல்லாக நம்ம மேலே ஃபுல்லாக பேர்ட்ஸாக உட்காந்துருக்கோம். நீங்கள் பாருங்கள். இப்போ மேலே அப்படியே விளையாடுவாங்க எல்லோரும். இவங்க தான் அவங்க. என்ன அழகாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் உள்ளே போனோடனே அப்படியே
அப்படியே மேலே வந்து உட்காந்துருப்பாங்க அப்படியே ஃபுல்லாக. அடுத்து நம்ம பார்க்குறது குதிரை. அடுத்து நம்ம பார்க்குறது டாங்கி. இந்த ரேட்லாம் நல்லா க்யூட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சின்ன பசங்க பார்த்தா சூப்பராக இருக்கும். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். அடுத்தது ஆடுலாம் இருக்கும். இந்த ரேட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. கலர்லாம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்கும். அடுத்தது பேர்ட்ஸ் இருக்கும். குட்டி குட்டி பேர்ட்ஸ் நிறையா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ஸ்னேக். இந்த ஸ்னேக் வந்து கையில் கூட கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி சொன்னால 50 rupees. இதுதான் நம்ம கூட பண்ணியிருப்போம். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் பண்ணாது. அடுத்தது பாருங்கள், அதுதான் நம்ம கையில் இருக்கிற ஸ்னேக்கை வச்சது வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது நிறையா புறாக்கள் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்பு. இன்னொன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அடுத்தது இவர் இருப்பார். இவர் தனியாக இருப்பார். இவர் சைலண்ட்டாக இருக்கும். இவரும் ஸ்னேக் தான். அப்புறம் இவருனா தெரியும் கீரி. அது என்ன கலராக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆக்டிவாக இருப்பார், ரொம்ப ஆக்டிவாக. இப்போ இது ஒரு ஸ்னேக்ஸு, சூப்பராக இருக்கும். இதுவும் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.